தமிழ்நாடு முழுவதும் 87 புதிய 108 அவசர கால ஊர்தி சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 9 மாவட்டங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் மேம்பாலங்களை திறந்து வைத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18,90,46,000 ரூபாய் மதிப்பிலான 87 புதிய 108 அவசர கால ஊர்திகளின் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஈரோடு, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவள்ளூர், நெல்லை, அரியலூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் புதிதாக போடப்பட்டுள்ள சாலைகளை திறந்து வைத்த முதலமைச்சர் வேலூர் மாவட்டத்தில் 71,09,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 சாலை மேம்பாலங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வான 36 பேருக்கும் அளவர் உதவி வரைவாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 24 பேருக்கும் முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உதகை, கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து ஆழியார் வழியாக வால்பாறை செல்லும் பிரதான சாலை 40 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட அடர் வனப்பகுதியில் அமைந்துள்ளது வால்பாறை. இங்கு அமைந்துள்ள ஆழியார் வனச்சோதனை சாவடி இவ்வழியாக வால்பாறை மற்றும் கவியருவிக்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் இ-பாஸ் தணிக்கை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. இ-பாஸ் இல்லாமல் வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களையும் அந்த சோதனை மையத்தில் இ-பாஸ் எடுத்த பின்னரே அதிகாரிகள் அனுமதிக்கின்றனர். தமிழக அரசு வால்பாறைக்கு இ-பாஸ் அப்ளை பண்ணி தான் போகணுங்கிற மாதிரி விதிமுறை அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அந்த இ-பாஸ் நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க வால்பாறைக்கு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இ-பாஸ் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், இப்போ எங்களுக்கு வெரிஃபை பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டாங்க. இ-பாஸ் இல்லாதவங்களுக்கு QR கோட் ஒன்று வச்சிருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி இ-பாஸ் எடுத்துட்டு வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. மேலும் வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசு பேருந்துகளில் வரும் பயணிகள் வழக்கம் போல் சென்று வருகின்றனர். கரூர் அருகே சாலை விபத்தில் டிப்பர் லாரி கவிழ்ந்து எம்சாண்ட் மணல் குவியலில் சிக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் தென்னிலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியிலிருந்து டிப்பர் லாரி ஒன்று எம்சாண்ட் லோடு ஏற்றிச் சென்றது. தென்னிலையில் இருந்து சின்ன தாராபுரம் நோக்கி சென்ற அந்த டிப்பர் லாரியில் சிக்கந்தர், அஜய், பிரபாகர் உள்ளிட்ட 4 புலம்பெயர் தொழிலாளர்களும் எம்சாண்ட் லோடு ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரியின் மேல் பகுதியில் அமர்ந்து சென்றுள்ளனர். இதனால் டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான போது எம்சாண்ட் மணல் குவியலில் சிக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் 3 பேரும் மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் சந்திரகுமார் மற்றும் மற்றொரு புலம்பெயர் தொழிலாளி ஜேம்ஸ் ஆகிய 2 மட்டும் நல்வாய்ப்பாக காயங்களுடன் மேற்கொள்ளும் ரோட் ஷோவுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், அரசின் உயர் அலுவலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்க செய்ய வேண்டியவை, பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவது என எந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கலாம் என விவாதிக்கப்பட்டது. கரூரில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் ரோட் ஷோவுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டி வருகிறது. தீவிர வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா மாறியுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தின் அமைப்பு தினத்தை ஒட்டி தலைநகர் திருவனந்தபுரத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் நாட்டிலேயே தீவிர வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா மாறியிருப்பதாக அறிவித்தார். 2021 புதிய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் ஒன்று தீவிர வறுமை ஒழிப்பு என்றும் விஜயன் குறிப்பிட்டார். கேரள அரசு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் 20,600 குடும்பங்களுக்கு தினசரி உணவை உறுதி செய்ததாகவும் 85,721 நபர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வீட்டு வசதி வழங்கியுள்ளதாகவும் பினராயி விஜயன் கூறினார். ஆனால் முதலமைச்சரின் அறிவிப்பு மோசடியானது என்று முழக்கமிட்ட காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன.
பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் அதிமுக எம்பி CV சண்முகத்திற்கு மாநில மகளிர் ஆணையம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இலவச திட்டங்களோடு இணைத்து பெண்கள் குறித்து CV சண்முகம் சர்ச்சை கருத்து தெரிவித்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு CV சண்முகத்துக்கு மாநில ஆணையம் சம்மன் அனுப்பிய நிலையில் வழக்கறிஞர் மூலம் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இந்நிலையில் 2வது முறையாக CV சண்முகத்திற்கு மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் வருகிற 7ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.